குக்கு வித் கோமாளியில் இந்த சீசன் நிறையா மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாரம் இம்யூனிட்டி வாரமாக இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் ஒரு எலிமினேஷன் நடக்கும். ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாரங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே எவ்ரி 4th வீக் தான் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 3 வாரம் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷனே இல்லாமல் நடக்கும். ஸோ 4வது வாரம் தான் எலிமினேஷன் நடக்கும். அந்த வகையில் இந்த வாரம் தான் அந்த 4வது வாரம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோன் அப்படின்னு கண்டஸ்டன்ஸை கொண்டு வராங்க. அந்த டேஞ்சர் ஜோனில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த 4வது வாரத்தில் நடக்க போகிற எலிமினேஷன் குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஏற்கனவே 2 டேஞ்சர் ஜோன் கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. 2வது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய கமல் டேஞ்சர் ஜோனுக்கு வந்தாங்க. கடந்த வாரம் வந்து ஜோயா டேஞ்சர் ஜோன் வந்தாங்க. அதே மாதிரி இந்த வாரம் நடந்த மெயின் குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் தேவா டேஞ்சர் ஜோன் வந்திருந்தாங்க. ஆக மொத்தத்தில் 3 பேருமே டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க. அதே டைமில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சர் ஜோனில் இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செஃப் ஆஃப் த வீக் அந்த வாரத்தில் அந்த இதில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டேஞ்சர் ஜோன்லேருந்து விடுவிக்கப்படுவாங்க. அந்த வகையில் இந்த வாரம் வந்து அக்ஷய கமல் வந்து பார்த்திங்கன்னா செஃப் ஆஃப் த வீக் வாங்கினதுனால டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிற ஒரு இதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஜோயா மற்றும் ஸ்ரீகாந்த் தேவா இவங்க 2 பேர் மட்டும்தான் இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிமினேஷன் குக்கிங்கை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் இவங்க 2 பேருமே குக் பண்ணியிருக்கிறாங்க. இதிலிருந்து யார் எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஜோயா எலிமினேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜோயா எலிமினேட் ஆகலை. ஸோ ஸ்ரீகாந்த் தேவா தான் எலிமினேட் ஆகியிருக்கிறாரு. ஸோ ஜோயா ஏதோ பைத்தியக்காரி மாதிரி கண்டென்ட் கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்கள இந்த இதில் கண்டினியூ பண்ணுறாங்க. எப்படியா இருந்தாலும் இன்னும் 2 வாரத்தில் தூக்கிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.